ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காட் bless யூ. கர்த்தருடைய பெரிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். வாழ்க்கை ரொம்ப போர் அடிக்குதுல்ல? என்னடா நம்ம லைஃப்பில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள்? மற்றவங்களுக்கு இந்த பிரச்சனை வராதா? இல்லை நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா? ஒருவேளை நம்முடைய பாவத்தினால இந்த தண்டனையா? இல்லை நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது நம்ம சரியாக செய்யாததுனால இந்த விதமான பாதையா? மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குதே, ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார், நம்ம சில நேரம் நம்புகிறோம், சில நேரம் நம்புறதில்லை. எப்படி? ஏன் எனக்கு மட்டும் இந்த பாடுகள்? இப்படி பல கேள்விக்குறிகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த வேளையில் ஆண்டவருடைய நாமத்தினால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நெருக்கத்தின் நேரத்தில் நீங்கள் கர்த்தரை நெருங்குங்கள். உங்களுடைய நெருக்கத்தின் நேரத்தில் தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். நம்முடைய நெருக்கத்தின் நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? சில நேரம் வேற எதையோ சார்ந்து கொள்ளுகிறோம். அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை பிரதர் சிஸ்டர். நம்முடைய நெருக்கத்தின் நேரத்தில் கர்த்தரை நாம் நெருங்க வேண்டும். வேதத்தில் யோனா என்கிற தீர்க்கதரிசி நமக்கு நல்லா தெரியும். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மீறி என்ன பண்ணிட்டார்? அவர் தூரம் ஓடிட்டார். ஓடினாலும் ஆண்டவர் என்ன பண்ணல? அவர் விடவே இல்லை. நம்ம எங்கே ஓடினாலும் ஆண்டவர் விட மாட்டார் பிரதர் சிஸ்டர். அங்கே எங்கே ஓடினாலும் ஆண்டவர் விட மாட்டார். ஆண்டவர் என்ன பண்ணார்? அவனை திருப்பி கொண்டு வராரு. யோனா 1 கடைசி வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும் ஒன்றுமா, நமக்கு நன்மை உண்டாகும் ஒன்றுமா ஆண்டவரே சில காரியங்களை அனுமதிப்பார். கர்த்தர் ஆயத்தம் படுத்தி இருந்தார். சத்துரு இல்லைங்க, கர்த்தர். யோசிச்சு பாருங்க. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கும். ஆனால் யோனா என்ன செய்கிறாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 வசனத்தில், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். தேவப்பிள்ளைகளே, நெருக்கத்தின் நேரத்தில் யோனா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். யோனாவை போல நாமும் என்ன செய்ய வேண்டும்? நெருக்கத்தின் நேரத்தில் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும். வேற எங்கேயோ ஓடிடக்கூடாது. நம்முடைய நெருக்கத்தின் நேரத்தில் நம்ம யாரை நெருங்க வேண்டும்? தேவனை நெருங்க வேண்டும், கர்த்தரை நெருங்க வேண்டும். நம்முடைய விண்ணப்பத்தை அவர்கிட்ட சொல்லுங்க. அவர் நம்மை விசாலத்தில் வைப்பார். அவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த வேளையில் உங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கமா, பிரச்சனையா, துன்பமா, அந்த பாதையில் தேவனை நெருங்குங்கள். கண்டிப்பாய் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். God bless you. ஆமென், ஆமென், ஆமென்.